வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு இடைக்கால பிணை வழங்கி இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள். 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு செயலாளர் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சேர்க்கப்பட்டிருந்த முடிவை எடுத்து ரத்து செய்ய ஐரோப்பிய நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தொடர்பில் இலங்கை கவனம். வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. யாழ்தேவி ரயில் சேவை யாழ்ப்பாணம் வரை ஆரம்பிக்கப்பட்டு முதல் 3 நாட்களில் 1.4 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம். இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் சற்று நேரத்துக்கு முன்னர் இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி HL தத்து தலைமையில் ஜெயலலிதாவின் பிணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜெயலலிதா சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஃபாலி எஸ் நாரிமன் உச்சநீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருந்தார். உடல்நல குறைபாடுகள், வயது ஆகியவற்றை காரணம் காட்டி ஜெயலலிதாவுக்கு பிணை வழங்குமாறு மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தினால் கடந்த 27ஆம் தேதி 4 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதற்கமைய பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் ஜெயலலிதா உட்பட ஏனையோர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலைமையின் கீழ் பெங்களூர் நீதிமன்றத்திலும் கர்நாடகா நீதிமன்றத்திலும் ஜெயலலிதா சார்பாக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து தமிழக முன்னாள் முதலமைச்சருக்கு பிணை வழங்குமாறு கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை ஜெயலலிதாவின் மேன்முறையீட்டு மனு சார்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானிக்கு பதிலாக புதிய மூத்த வழக்கறிஞர் ஃபாலி எஸ் நாரிமன் இன்று ஆஜராகியிருந்தார். அவரது வாத திறமையினால் ஜெயலலிதாவுக்கு இன்று இடைக்கால பிணை வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்குகளில் கர்நாடக மாநில அரசு சார்பாக ஏற்கனவே வழக்கறிஞர் எஸ் நாரிமன் ஆஜராகியிருந்ததுடன் தமிழக அரசுக்கும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எதிராக பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலைமையின் கீழ் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு பிணை வழங்குவதை ஆட்சேபித்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான சுப்பிரமணியன் சுவாமி இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கை தொடர்ந்தவர் என்ற வகையில் அவருக்கு பிணை வழங்குவதற்கு முன்பு தன்னிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று கோரி சுப்பிரமணியன் சுவாமி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் காரணமாக இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. நாட்டில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவு பெறும் 24 மணித்தியால காலப்பகுதியில் நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் காசல்ட்ரே பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது 71.5 மில்லிமீட்டராக அமைந்தது. இதனைவிட கன்யானில் 71 மில்லிமீட்டர், லக்ஷபானவில் 53.2 மில்லிமீட்டர், நாட்டனில் 50.7 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கந்தகட்டி பிரதேசத்தில் 60 மில்லிமீட்டர் மற்றும் காலி ஹினிதும பிரதேசத்தில் 51.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளம் தொடக்கம் கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹமாந்தோட்டை வரையிலான கடற்பிரதேசங்களில் இடைக்கிடை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 17 வீதத்தால் உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் வானிலையை கருத்தில் கொண்டு 3 மாத கால பகுதியில் விவசாய நடவடிக்கைகளை விவசாயிகள் ஆரம்பிக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென்ன குறிப்பிட்டார். மகா காலத்தில் பல சவால்களுக்கு நீர்ப்பாசன திணைக்களம் எதிர்நோக்குவதாக அவர் மேலும் தெரிவித்தார். மகாவலி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென தெரிவித்தார். இதேவேளை மலையகத்தில் நேற்று பெய்த கடும் மழை காரணமாக பாதைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன சாரதிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் பொதுமக்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த பாதைகள் உரிய முறையில் செப்பனிடப்படாவிடின் இயற்கை அனர்த்தங்களின் போது பாதைகள் காணாமல் போகும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு செயலாளரின் தனிப்பட்ட செயலாளர் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மத்தளை விமான நிலையத்தில் வேலை பெற்று தருவதாக கூறி இவர் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். குறித்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சேர்க்கப்பட்டிருந்த முடிவை ரத்து செய்ய ஐரோப்பிய நீதிமன்றம் விடுத்த உத்தரவு தொடர்பில் இலங்கை கவனம் செலுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வழக்கின் பிரதிவாதிகளான ஐரோப்பிய ஒன்றியமும் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடுகள் அவற்றின் சட்ட இறமையை கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டின் மே மாதம் முதல் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத அமைப்புகள் பட்டியலிலும் அமெரிக்கா, இந்தியா, கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளிலும் பயங்கரவாத அமைப்புகளாக பிரகடனம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பயங்கரவாத இயக்கமாக கருதப்படும் அமைப்புகளின் பட்டியலில் விடுதலை புலிகள் இயக்கம் சேர்க்கப்பட்டிருந்த முடிவை ரத்து செய்ய லக்சம்பர்கில் உள்ள ஐரோப்பிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருந்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத பட்டியலில் உள்ளடக்குவதில் கையாளப்பட்டிருந்த நடைமுறையில் தவறுகள் உள்ள காரணத்தினால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஐரோப்பிய நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பயங்கரவாத அமைப்பு என இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருந்த முடிவின் அடிப்படையிலேயே ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு முன்னர் முடிவெடுத்திருந்ததாக லக்சம்பர்கில் உள்ள ஐரோப்பிய நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே மேலும் 3 மாத காலத்துக்குள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத பட்டியலில் வைத்திருப்பது பற்றி ஐரோப்பிய ஒன்றியம் மீள் பரிசீலனை உட்படுத்தி புதிதாக முடிவெடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக பிபிசி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்தேவி ரயில் சேவை யாழ்ப்பாணம் வரை ஆரம்பிக்கப்பட்ட முதல் 3 நாட்களில் 1.4 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக யாழ் பிரதான ரயில் நிலைய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 24 வருடங்களின் பின்னர் கடந்த 13ஆம் தேதி யாழ்தேவி ரயில் சேவை உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த யாழ்தேவி சேவையின் மூலம் 3,26,220 ரூபாய் வருமானம் கிடைத்ததாக யாழ் ரயில் பிரதான நிலைய பொறுப்பதிகாரி நாராயணசாமி தவானந்தன் தெரிவித்தார். அதேபோன்று 15ஆம் தேதி 6,54,305 ரூபாவும் 16ஆம் தேதியான நேற்று 4,84,000 ரூபாவும் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய கடந்த 3 நாட்கள் இடம்பெற்ற யாழ்தேவி ரயில் சேவையின் மூலம் யாழ் பிரதான ரயில் நிலையத்திற்கு மொத்தமாக 14,64,525 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்திற்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சியிலிருந்து இரணைமடு நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி முன்பாக மோட்டார் சைக்கிள் ஒன்று சடதியாக குறுக்கிட்டதை அடுத்து இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். மாத்தறை வெலிகம பகுதியிலிருந்து 48 வயதான பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. துணியால் சுற்றப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வெலிகம போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்த 30 வயது ஆண் ஒருவர் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மாத்தறை மேலதிக நீதவானால் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. குறித்த பெண்ணின் சடலம் மாத்தறை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உலக வறுமை ஒழிப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. வறுமை ஒழிப்பு தினம் 1992ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதன் பிரகாரம் வறுமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பட்டினியிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான நாளாக வருடந்தோறும் உலகளாவிய ரீதியில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. வறுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இலங்கையிலும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார பிரதி அமைச்சர் SM சந்திரசேன குறிப்பிடுகின்றார். குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் வாழ்வு எழுச்சி திட்டம் மூலம் வறுமை மட்டத்தில் உள்ள 14 லட்சம் குடும்பங்களின் வறுமை நிலையை அகற்றுவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து.
மாத்தறை கதிர்காமம் பிரதான வீதியின் கடுவவ பிரதேசத்தில் உள்ள வயல் ஒன்றில் காயமடைந்த நிலையில் காட்டு யானை ஒன்று உள்ளது. இந்த காட்டு யானையின் வலது காலில் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஹம்பாந்தோட்டை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் இந்த காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 30 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. கடந்த 2 மாத காலப்பகுதியிலேயே இவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவிக்கின்றது. நாட்டில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்களை அறியும் பொருட்டு போலீசாரால் சில மாதங்களுக்கு முன்னர் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் இன்றிலிருந்து விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 50,000 வீடுகளை சோதனையிடுவதற்கு 530 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பபா பலிகவடன தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டில் 33,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தாக்கப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் சடலம் வாரியபோல கீழ் மினுவங்கொட பகுதியில் உள்ள வீட்டு தோட்டம் ஒன்றிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. வாரியபோல பிரதம நீதவான் மற்றும் குர்நாகல் வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் அஜித் ஜெயசேன முன்னிலையில் இந்த சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக பரிசோதனைகளுக்காக இவரது சடலம் குர்நாகல் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஷிப் மகளிர் கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது போட்டி தற்போது நடைபெறுகின்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை மகளிர் அணி சற்று முன்னர் வரை 49 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அபாரமாக துடுப்படுத்தாடிய அணித்தலைவி சமரி அத்தபத்து தனது 2வது சதத்தை எட்டினார். கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி அணித்தலைவி சமரி அத்தபத்து மற்றும் பிரசாதினி வீரக்கொடி ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. 67 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் முதல் விக்கெட்டாக பிரசாதினி வீரக்கொடி 36 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அபாரமாக துடுப்படுத்தாடிய அணித்தலைவி சமரி அத்தபத்து தனது 7வது அரைச்சதத்தை கடந்து அசத்தினார். சாந்தோனி அபே விக்ரம ஓட்டமின்றியும் சசிகலா சிறிவர்தன 4 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க இலங்கை மகளிர் அணி சற்று பின்னடைவுக்குள்ளானது. 6 ஓட்டங்களுக்குள் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன.